இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாடாளுமன்றத்தில் 2 மசோதாக்கள் வந்து இன்னைக்கு ஒன்றிய அரசு தலைமையில் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது என்னென்ன மசோதாக்கள், அந்த மசோதாக்களுக்குள்ள இருக்க பின்விளைவுகள் என்னென்ன, அது யார் யாருக்கு ஆபத்தாக வந்து முடிய போகுதுன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த 2 மசோதா என்னென்னன்றதுன்னா, ஒன்று தொகுதி மறுவரையறை மசோதா, இன்னொன்று மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா. இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம், இதில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னா, இந்த மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா அப்படின்றது நல்ல விஷயம் தானே அப்படின்னா, ஆமாம் நல்ல விஷயம் தான். அதாவது அது என்னன்னா, மக்களுக்கு எத்தனை தொகுதிகள் இருக்கோ, அதாவது இப்போ 100 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா அதில் 50 தொகுதிகள் பெண்களுக்கு தரணுன்ற மசோதா மாதிரி தான் அது இருக்கு. சரி, ஓகே, நல்ல விஷயம். பெண்களுக்கு சம உரிமை சம ஒதுக்கீடு கொடுக்கறது நல்ல விஷயம். அதை இந்த மசோதாவை கொண்டு வராங்க ஒன்றிய அரசு. ஆமா, நல்ல விஷயம் தான். ஆனா இது கூட இன்னொரு விஷயம் கொண்டு வராங்க. இன்னொரு மசோதா கொண்டு வராங்க, தொகுதி மறுவரையறை மசோதா. அதாவது இது என்னன்னா, இப்போ இருக்கிற அந்த 543 தொகுதிகள் கம்மியா இருக்கு. அந்த தொகுதிகளை அதிகப்படுத்தணும். அதாவது இந்திய அளவுல அந்த தொகுதிகள் எண்ணிக்கையை, அதாவது எம்பிக்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்ற மசோதா தான் இது. இதையும் ஏன் ஒரே டைம்ல கொண்டு வரணும் அப்படின்னா, ஏன்னா இது மகளிருக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்க. அப்படி நீ மகளிருக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லும் போது இதை நீ என்ன பண்ணணும்னா, இப்ப இருக்குல்ல இந்த 543 தொகுதிகள், இதுல நீ சரிபாதி கொடு பெண்களுக்கு, இதுல சரிபாதியா பிரிச்சு கொடு. ஆனா அதை பண்ணாம மொத்தமா இருக்க தொகுதியை, மொத்தமா இருக்கிற 543 தொகுதியை 850 தொகுதிகளா உயர்த்தி அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதையும் ஒன்னா கொண்டு வர காரணம் என்னன்னா, இப்போ மக்கள் இதுல இருக்க அந்த சூழ்ச்சியை புரிஞ்சு எதிர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க பெண்களோட இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான இதுவை பரப்புறதுக்காக தான் இதை சேர்த்து அதோட கொண்டு வராங்க. என்னடா ஒன்றிய அரசு திடீர்னு பெண்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணுதுன்னு யோசிக்க கூடாது. இதை வச்சு அவங்க இதை அடையணும், இதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இங்க நடக்குது. அதுதான் இப்போ இதையும் ஒப்பிட்டு இந்த மகளிர் மசோதாவை வச்சு அவங்க இந்த மசோதாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த தொகுதி மறுவரையறை மசோதா எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, 543 தொகுதியா இருக்கிறத 850 தொகுதியா உயர்த்த போறாங்க. அதாவது எதுக்கு இதை 850 தொகுதியா உயர்த்தணும்? அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகளை அதிகரிக்கணும்ன்றது தான். அதனால 543 இருக்கிற தொகுதிகளை 850 தொகுதிகளா பிரிக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், இது எந்த கணக்கின் அடிப்படையில இதை பிரிக்கிறாங்க? அதாவது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த விஷயம் இருக்குல்ல, இப்போ இது பண்ணும்போது மக்கள் தொகை வந்து ஒரு தொகுதிக்கு 1.5 அந்த ரேஷியோல மக்கள் தொகை ஏறி இருக்குன்னு அர்த்தம். அதாவது 1.5 ரேஷியோல ஏறி இருக்கு. அதாவது 1னா அது ஒரு தொகுதி. இப்போ அந்த ஒரு தொகுதியில 0.5% மக்கள் தொகை ஏறி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் தொகுதிகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இந்த 543 தொகுதிகள்ல இருந்து 850 தொகுதிகளை உயர்த்தணும். அதுக்கு அவங்க எக்ஸாம்பிளா சொல்றது விஷயம் என்னன்னா, மொத்தம் நம்ம கணக்கு போட்டோம்னா, மொத்தம் நம்ம இந்தியாவில் 28 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அதுல மொத்தம் 28 டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னா 524 தொகுதிகள் இப்போ இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னா 19 தொகுதிகள் இருக்கு. அதாவது யூனியன் டெரிட்டரிஸ்ல மொத்தம் 19, 28 டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் 524. ஆக மொத்தம் இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணா மொத்தமா வர்றது தான் 543 தொகுதிகள் இருக்கு. ஸோ இதுல இப்போ அவங்க ஏத்துற மாதிரி பார்த்தா ஒரு தொகுதிக்கு, அதாவது இன்டூ 1.5 போட்டுக்கிட்டா எவ்வளோ வரும் அப்படின்னா, இன்டூ 1.5 போட்டா 19 இன்டூ 1.5 போட்டா 28.5 வரும். அப்போ 28 தொகுதி 0.5 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே, அந்த 0.5க்கு அவங்க சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா 0.5 போட்டு அது 29 தொகுதி ஆக்கிக்கலாம், 29 சீட்ஸ் ஆக்கிக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்க கணக்கு போட்டோம்னா 524 இருக்கு. அந்த 524ல மக்கள் தொகை இவ்வளோ ஏறி இருக்கு, 0.5 அவ்வளோக்கு ஏறி இருக்குன்னா, அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். கால்குலேட் பண்ணா 524 இன்டூ 1.5 அந்த ரேஷியோவில் போட்டால் 786 தான் வரணும். அதாவது அவங்க சொல்றபடி பார்த்தா 786 சீட்ஸும் இந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல 29 சீட்ஸும் தான் வரணும். அப்போ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணா எவ்வளவு தொகுதிகள் வரும்? ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணா 815 தொகுதிகள் தான் வரணும்.
ஆனா அவங்க சொல்றது எவ்வளோ, 543 இருக்கிற தொகுதிய 850 தொகுதியா மாத்த போறேன்றாங்க. நீ 28 டிஸ்ட்ரிக்ட்ல மக்கள் தொகையை 1.5 ரேஷியோல வச்சு போட்டா 28 டிஸ்ட்ரிக்ட்ல 786 சீட்ஸ் தான் வரணும். அதே மாதிரி 8 யூனியன் டெரிட்டரிஸ்ல நீ மக்கள் தொகையை 1.5 வச்ச அதுபடி போட்டா வெறும் 29 சீட்ஸ் தான் வரணும். அப்படி 786 பிளஸ் 29 சீட்ஸை பிளஸ் பண்ணா 815 சீட்ஸ் தான் வரணும். ஆனா அவங்க சொல்றபடி பார்த்தா 850 சீட்டா ஆக்குவேன்னு சொல்றானுங்க. அப்போ இந்த மீதமுள்ள சீட்ஸ் எந்த தொகுதியில இருந்து கொடுப்பீங்க, எந்த ஊர்ல இருந்து, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுக்க, இல்ல எந்த ஸ்டேட்ல இருந்து அவங்க நீங்க உயர்த்துவீங்க? அப்படி பார்த்தா இங்கதான் நமக்கு அவங்க ஆப்பு வைக்கிறாங்க. அதாவது யாருக்கு ஆப்பு வைக்கிறாங்கன்னா, நார்த்து சவுத், அதை அவங்க நார்த்து சவுத்தா பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, நார்த்ல பிஜேபி ஆட்சி பண்ற மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாநிலங்கள்ல அவங்க இந்த எக்ஸ்ட்ரா வர 35 சீட்ஸை இங்க அலாட் பண்ண போறானுங்க. அதாவது இவங்களுக்கு அதிகப்படுத்த போறானுங்க. அதாவது இவனுங்க ஆட்சி செய்யற இடங்கள்ல அதிகப்படுத்த போறாங்க. சவுத்துல அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த மாதிரி சவுத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அவங்க தொகுதிகளை கம்மிப்படுத்த போறாங்க. அதாவது அதிகப்படுத்துற மாதிரி படுத்தி இங்க கம்மி பண்ணிட்டு இங்க சீட்ஸை அதிகப்படுத்த போறாங்க. அதாவது மெஜாரிட்டியான பிளேசஸை இந்த நார்த் சைட்ல கொண்டு வர போறானுங்க, சவுத் சைட்ல கம்மி பண்ண போறாங்க. அப்போ இது எப்படி நடக்கும்னா, நம்ம நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையும் ஒரு சட்டத்தையோ இல்ல ஒரு விஷயங்களையோ கொண்டு வராங்க அப்படின்னா மெஜாரிட்டி வைஸ் தான் அதை தீர்மானிப்பாங்க. அப்போ நார்த் சைட்ல இவனுங்க அதிக எம்பிகளை கொண்டு வந்து அதிக எம்பிகளை வச்சு இவனுங்க இது பண்ணானுங்கன்னா மெஜாரிட்டி வைஸ் இவனுங்க தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியும். சவுத்துல இருந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியாது. அதாவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களால எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நம்மள ஒரு ஒப்புக்கு சப்பாவை தான் அவன் நாடாளுமன்றத்துல வச்சுப்பான். அப்போ எல்லாத்தையும் டிசைட் பண்ற இது அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்குன்னா இவனுங்க கிட்ட தான் இருக்கும். இது டிஎம்கேக்காக வந்த பிரச்சனையோ இல்லை இங்க ஆட்சி பண்ற கட்சிகளுக்கு வர பிரச்சனையோ கிடையாது. இது மொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்த பிரச்சனை தான். ஸோ இதை நம்ம புரிஞ்சுதான் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்க டிஎம்கே கூட்டணி கட்சிகளும். ஸோ இதை நம்ம பண்ணலன்னா மிகப்பெரிய பிரச்சனையில போய் முடியும். ஏன்னா டிசைட் பண்ற அத்தாரிட்டிஸை இவனுங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த சங்கிங்க எந்த வேலையை பார்ப்பானுங்கன்னா, அதிகாரத்துல அவனுங்க மட்டும்தான் இருக்கணும், அவனுங்க சொல்றதை மட்டும்தான் செய்யணுன்ற எண்ணத்துல தான் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரானுங்க. கொண்டு வந்து சவுத் ஸ்டைல இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் முடக்குறானுங்க. அதாவது அவனுங்களை எதிர்க்கிற மாநிலங்கள் இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாதிரி அவனுங்களை எதிர்க்கிற மாநிலங்களை அவனுங்க ஆஃப் பண்றதுக்கும், அவங்கள சும்மா எம்பிஸ் இருப்பாங்க, ஆனா அந்த எம்பிஸை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அததான் இப்போ இந்த தொகுதி மறுவரையறை மசோதா பண்ண போகுது. அதை வச்சுதான் இவனுங்க இது பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் இப்போ 39 தொகுதிகள் இருக்கு. அதாவது எம்பி சீட்ஸ் மொத்தம் 39 இருக்கு. பாண்டிச்சேரியை சேர்த்தா 1. அப்போ இப்போ என்ன பண்றாங்கன்னா, மக்கள் தொகை 39 இன்ட்டு மக்கள் தொகையை 1.5ல சேர்த்துக்கிட்டோம்னா மொத்தம் எவ்வளோ வரும்னா 58.5. இது எப்படி இந்த 0.5க்கு எப்படி ஒரு தொகுதியை கொடுப்பானுங்க? அப்போ எப்படின்னா, சரி ஓகே, அப்போ அதை என்ன பண்ணுவானுங்க, 59 ஆக்கிடுவானுங்க. 59 சீட்ஸா தரணும். நமக்கு 59 சீட்ஸ் தரானுங்களான்னு கேட்டா இல்லை. அதாவது நமக்கு குறைச்சிட்டானுங்க. அதாவது அவன் நமக்கு 59 தொகுதி கொடுத்துருவான். அவன் சொல்ற கணக்கு படி பார்த்தான். ஆனா அவன் நமக்கு கொடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா 51 தான். நம்ம கிட்ட இருந்து இந்த 8 தொகுதியை அவன் திருடிட்டான். 39 இருந்ததை நம்மளுக்கு 51 ஏற்றி தானே கொடுத்துருக்காங்க. நமக்கு எம்பியை குறைச்சிருவாங்கன்னு சொன்னீங்களா, அது எப்படி குறைக்க முடியும்? எங்க அப்பா அவன் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் அவன் இந்த கணக்குக்கு 59 கொடுக்கலனாலும் அவன் 51 நமக்கு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம எம்பிகள் அதிகரிச்சு தானே இருக்காங்கன்னு கேட்பான். அப்போ அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா, உத்தரப்பிரதேசில் மொத்தம் இப்போ இருக்க தொகுதிகள் எவ்வளோன்னா 80. அவன் சொல்கிற கணக்கு படி பார்த்தா 1.5 ரேஷியோவில் நம்ம கணக்கு போட்டால் எத்தனை வரணும்? கணக்கு போட்டால் 120 தொகுதிகள் தான் வரணும். ஆனால் தலைவன் எவ்வளோ கொடுத்துக்கிறான்னா 140 தொகுதிகளை அங்கே கொடுத்துருக்கான். அப்போ இது என்ன கணக்கு? இங்கே 80 தொகுதி இருக்கிற இடத்துக்கு அவன் சொன்ன கணக்கு படி போட்டு பார்த்தா 120 தொகுதிகள் தான் வரணும். ஆனால் அங்கே 140 தொகுதி கொடுப்பானா? எனக்கு புரியல. அப்போ அவன் என்ன பண்றான்? இதுலயே தெரியுது உங்களுக்கு, உத்தரப்பிரதேசத்துல
120 தொகுதிகள் கொடுக்க வேண்டிய இடத்துல, அதாவது 80 தொகுதிகள் இருக்கு. அவன் சொன்ன மக்கள் கணக்கெடுப்பு படி 1.5 ரேஷியோல நம்ம போட்டா 120 தொகுதிகள் தான் வரணும். ஆனா அவன் உத்தரப்பிரதேஷ்க்கு எத்தனை தொகுதிகள் கொடுத்துருக்கான்? 140 தொகுதி வச்சிருக்கானுங்க. அப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு அவன் சொன்ன கணக்குப்படி போட்டு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதிகள் அவன் கொடுத்துருக்கணும். ஆனா அவன் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 51 தான் கொடுத்துருக்கான். இப்ப இதுலயே தெரியுதா? இப்போ இந்த ரெண்டு இதுக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? தமிழ்நாட்டுக்கு வெறும் 51, அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு 51, அவனுக்கு 140. இங்கேயே அவன் எவ்வளவு மெஜாரிட்டியா காட்டுறான்னு பாருங்க. அப்போ அவன் நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வரானா, அதிக எதிர்ப்பு வந்தாதான் அதை நம்ம அந்த மசோதாவை நிறுத்த முடியும். அதுக்கு ஆதரவுகள் அதிகமா வந்தா, எம்பிக்கள் அதுக்கு ஆதரவு அதிகமா கொடுத்தா அந்த சட்டத்தை அவன் தீர்மானிக்க முடியும், அவன் சட்டத்தை அவன் முறைப்படுத்த முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி ஒரு அதிக மக்கள் பிரதிநிதிகள் எந்த சட்டத்தை ஆதரிக்கிறாங்களோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? இவன் கொண்டு வர எல்லா சட்டங்களையும் இந்த அதிக தொகுதிகளில் பங்கிட்டு கொடுக்குறான் பார்த்தீங்களா? இந்த அதிக தொகுதிகளில் மெம்பர் ஆஃப் நார்த் சைடில் அதிக தொகுதிகள் அவன் பங்கு போட்டு கொடுக்குறான்ல, அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அது எல்லாமே பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற விஷயத்த அவன் ஈஸியா இங்க கொண்டு வந்துட்டு போயிடுவான். நம்ம இங்க எம்பிக்களை அனுப்புனாலும் அது கணக்குல வராது. இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கணக்குப்படி பார்த்தா, நான் வந்து மொத்தமா 128 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க 524 தொகுதிகளையும் இந்த யூனியன் பிரதேச இருக்க 19 தொகுதியை வச்சு அவன் சொன்ன மக்கள் கணக்கெடுப்புல 1.5 வச்சு நான் போட்டுட்டேன். அப்போ போட்டதுல நமக்கு அவ்வளவு இது வந்தது. அவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு போடும்போது வந்ததுல 58.5 அந்த பாயிண்ட்டுக்கு 1 ஆட் பண்ணீங்க, அந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் தனித்தனியா ஆட் பண்ணா அதிகமா தானே வரும், அப்ப கரெக்டா வரும்ல 850ன்னு சொல்லுவானுங்க. அவனுங்க சொன்ன கணக்குப்படி போட்டாலுமே இந்த 28 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மாநிலத்திலும் தனித்தனியா கணக்கு போட்டா 792 சீட்ஸ் தான் வருது. அதே மாதிரி இந்த யூனியன் பிரதேசத்துக்கு கணக்கு போட்டா 32 சீட்ஸ் வருது. ஆனா அவன் சொன்ன சீட்ஸ் எவ்வளோடானா 815 வருது. இங்க 3 சீட்டை அவன் ஆட் பண்ணி 35 சீட்ஸ் சொல்றான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 850 வருதா? ஆனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது? 792யும் 32யும் ஆட் பண்ணா 824 சீட்ஸ் வருது. அப்போ பேலன்ஸ் இருக்க இந்த 23 சீட்டும், இங்க இருக்க இந்த 3 சீட்டும், இங்க இருக்க இந்த 3 சீட்டும் எந்த மாநிலங்களுக்கு எப்படி தருவ? இங்க எப்படி நீ 3 சீட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற, இங்க எப்படி நீ 23 சீட்ஸ் ஆட் பண்ற? அப்ப இந்த 23 சீட்டு இந்த 3 சீட்டை எங்க தரப்போற? நார்த் சைடில் தரப்போறேன். இப்போ இதை பத்தி டீட்டெயிலாக புரியணும்னா நான் அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போடுறேன், எந்தெந்த தொகுதி எவ்வளோ பிரிச்சிருக்காங்கன்னு. இந்த சூழ்ச்சியை தான் அவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவே நடந்துட்டு இருக்கும்போது அவனை அதிகப்படுத்தினா எப்படி ஏமாத்தி மக்களை ஏமாத்தி அவனுங்க சட்டங்களை கொண்டு வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன். இப்போ என்னன்னா, இப்போ மொத்தம் நமக்கு இருக்க தொகுதிகள் வந்து 543. அதுல 3 தொகுதிகள்ல எம்பிக்கள் கிடையாது. 3 தொகுதிகள்ல எம்பிக்கள் கிடையாது. அப்போ 540. அந்த 540 எம்பிக்கள்ல இன்னைக்கு ஓட் பண்ணது, அதாவது இந்த மசோதாவை ஆதரிச்சு ஓட் பண்ண எம்பிக்கள் வந்து மொத்தம் 251 பேர். இவங்கெல்லாம் ஆதரிச்சு ஓட் பண்ணியிருக்காங்க. அதை வேணான்னு சொல்லி ஓட் பண்ணது 187 பேர். ஆக மொத்தம் 438 பேர் அவையில அதுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இன்னும் இந்த 540ல 438 பேர் தான் வந்திருக்காங்க. பேலன்ஸ் 102 எம்பிக்கள் அவைக்கே வரல. ஸோ இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு விஷயத்த ஈஸியா உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 102 எம்பிக்களும் இங்க இருந்தாங்கன்னா இது மொத்தம் எவ்வளோ? 280க்கு மேல ஆதரவுகள் தெரியும். அப்போ இந்த ஆதரவு குறையும். அப்போ இந்த எம்பிக்கள்லாம் எங்க போனாங்க? இதுலயே அவனுங்க எவ்வளவு சூழ்ச்சிகள் பண்றானுங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வச்சுதான் இந்த சட்டத்தை கொண்டு வர போறாங்க. அதுக்குதான் இன்னைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கருப்பு சட்டைகள் அணிந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து தன்னோட வீட்டுல கொடியை ஏற்றி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாகவோ இல்லை டிஎம்கே கட்சி கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு ஆதரவானதோ கிடையாது. அவங்க இதுல அரசியல் பண்ணணும்னு நினைக்கல. இது தமிழக மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய கொடிய ஒரு சட்டம் தான். இதை எல்லாருமே எதிர்க்கணும். இதை விஜயோட டிவிகே கட்சியும் எதிர்க்கணும், ஏடிஎம்கேவும் எதிர்க்கணும். எல்லாருமே இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஏன்னா உன்னோட உரிமைகளையும் சேர்த்து தான் அவன் பறிக்க போறான். அதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு இந்த சட்டத்துக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சே ஆகணும். தெரிவிக்கலைன்னா அவன் மெஜாரிட்டியா எல்லாரையும் கொண்டு வந்து இங்க நம்மளை கணக்குலயே வச்சுக்காம அவன் நார்த் சைட்ல இருக்க எம்பிக்களை வச்சு எல்லா விஷயத்தையும் சாதிச்சுட்டு போயிடுவான். அதாவது இந்த மனநிலை எங்க இருந்து வருதுன்னா, மேலே கீழே அப்படின்ற ஒரு விஷயத்தினால்தான் இந்த சாதி ரீதியா ஒதுக்குவானுங்களே, நான் மேலே பார்ப்பனர்கள் மேலே, அதுக்கு கீழே ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று, அதுக்கு கீழே
இவன் சொல்றதை தான் இவங்க எல்லாரும் செய்யணுன்ற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, இந்த அடுத்து இருக்க அந்த 3 கேட்டகரி, அதுதான் இதுல பண்றானுங்க. இதுல ஸ்ட்ரெயிட்டா நம்மள அடிக்க முடியாதுல்ல. ஸ்ட்ரெயிட்டா வந்து நீ எனக்கு கீழன்னு சொன்னா நம்ம அதை ஏத்துக்க மாட்டோம். அதனால அவன் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்து அவன் பெரும்பான்மையா இருந்து சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் அவனுங்க கொண்டு வரானுங்க. இந்த சட்டத்தை நம்ம முழுமையா எதிர்க்கணும். எதிர்த்தாலே ஒழிய நம்மளால இங்க சுதந்திரமா நம்ம உரிமைகளை வைத்து நம்ம போராடி நம்ம உரிமைகளோட இருக்க முடியும். இல்லைன்னா அவன் சொல்றதை கேட்டுட்டு அவன் பின்னாடி தலையாட்டிட்டு போக வேண்டியதுதான்.